இப்போ இவனும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு உனக்காக நான் கோயிலுக்கு வெளியே காத்துட்டு இருப்பேன், அதனால நீ டான்ஸ் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு போறான். இப்போ இவளும் அவனை மீட் பண்றதுக்காகவும் வந்துடுறா. இப்போ இதே போல அடிக்கடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் இவன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கவும், என்ன எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க, நான் ஒரு தேவதாசி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி சொல்றா. இந்த ஊர்ல இருந்தா தானே அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம வெளியூர் போயிடலான்னு சொல்லிட்டு இவளை கிளம்பிவான்னு சொல்லியிருப்பான். அன்னைக்கு நைட் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவ வந்திருக்க மாட்டா. சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு அங்க போனா இவளுக்கு பயங்கரமா அடிபட்டு படுத்துட்டு இருப்பா. அதை பார்த்த இவனு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கவும், அந்த கோயில இருக்கவனுங்க டெய்லியும் ஒரு பொண்ணா கூப்பிடுவானுங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு நாங்களே யாரும் வரமாட்டோம்னு சொல்லி சொல்லவும் அதுக்குதான் போட்டு இவளை அப்படி அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சு அவளை அடிச்சவனை தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு கொல்கத்தாவுக்கும் போயிடுறாங்க. இப்போ இவனும் கொல்கத்தாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ்ல ஜாயின் பண்ணி நிறைய புத்தகங்களையும் எழுத ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்றான். இப்போ இந்த பொண்ணும் எனக்காக நீங்க வந்தீங்க, ஆனா இந்த நாட்டுல இது மாதிரி நிறைய கோவில் இருக்கு, நிறைய பொண்ணுங்க இருக்கு, அவங்கள பத்தி நீங்க தான் புத்தகத்துல எழுதி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறான். இதுக்கப்புறம் இவனும் அவங்களுக்காக புத்தகத்தையும் எழுதி வெளியிடுறான். இதுக்கப்புறம் இங்க நிறைய போராட்டம் எல்லாம் நடக்குது. அந்த புரட்சியில அந்த பொண்ணுங்களுக்கும் விடுதலை கிடைக்குது. இப்போ இவனோட சின்ன அண்ணன் பெரிய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை போக வந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு போக வேணான்னு சொல்லி எவ்வளவோ தடுத்தும் இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். இப்ப போகும்போது தான் ஒய்ஃப் கிட்ட நான் கண்டிப்பா திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் போறான். இப்ப இவங்க வீட்டுக்கு போனதும் அவன் சின்ன அண்ணன் இல்லாத நேரம் பார்த்து அவங்க பெரிய அண்ணன் எல்லாம் சேர்ந்து இவனை கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இங்க கோர்ட்லயும் இதெல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவனோட சின்ன அண்ணன் உயிரோட தான் இருப்பாரு. அவரு இவனை பார்த்ததும் இவன் தான் ஷாம் சுந்தர் ராய்னு சொல்லிடுறாரு. இதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கவும், என் தம்பி என்கிட்ட ஒரு கதையை கொடுத்தா நான் அதை பப்ளிஷ் பண்ணல, ஆனா அதே கதையை இப்ப இவன் ஷார்ட் பிலிமா எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபையும் கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் கோர்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவனும் அவனோட ஒய்ஃப் போய் பார்க்க போறான். தான் ஹஸ்பண்ட் நான் சத்தியமா திரும்பி வருவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னமும் உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவனை பார்த்ததும் இவன் மடியிலேயே விழுந்து உயிரையும் விட்டுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட்டின் கொடுங்க.